ஹாய் எவ்ரிவன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. நமக்கு ஒரு சுதந்திர நாள் கிடைத்த நாள் இன்றைக்கி. எல்லாரோட ஸ்கூல்லையும் அவங்க ஸ்கூல் இருக்கிற ஸ்கூலில் வந்து பிடிஸ் தான் இன்றைக்கி கற்று உங்களோட திறமையை வெளிக்கொண்டு வர வேண்டிய நேரம் இது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த ஃப்ளாக் ஹோஸ்டிங்காக ரொம்ப எஃபர்ட் போட்டிருப்பீங்க. மார்ச் ஃபஸ்ட்டு இல்லை ஏதாவது ப்ரோக்ராம் மாதிரி பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே பிளான் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக பண்ணுங்கள், மிஸ்டேக் பண்ணாதீங்க. இப்போ மிஸ்டேக்லாம் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்றதுனால என்ன சொல்கிறேன், இதெல்லாம் மாற்றிக்கங்க. சாரி, அப்புறம் லேட்டாக அப்லோட் பண்ணுற இந்த வீடியோ, அதனால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க, அப்புறம் ரொம்ப சங்கடத்தில் கொண்டு போயிடும். ஸோ நீங்கள் ஒரு ஆள் இருந்தாலும் சரி, இல்லை கூட சப்போர்ட்டுக்கு யாராவது ஸ்டாஃப்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த ஃப்ளாக் கட்டுறது வந்து ரொம்ப நீட்டாக கரெக்டாக கட்டிடுங்க. தலையில மாற்றி கட்டிடக்கூடாது. உள்ளே ஏதாவது ஃப்ளவர் அந்த மாதிரி போடுறீங்கன்னா அது போடலாம். அது எவ்வளோ போடணும் அப்படின்றத பார்த்து அதுக்கு இந்த மாதிரி சென்டராக வச்சு கரெக்டாக ரொட்டேட் பண்ணி கட்டி வச்சுருங்க. அப்புறம் சீஃப் கெஸ்ட்டு நம்ம ஸ்கூல்லேருந்து வந்தாலும் சரி, வெளியிலேருந்தே யாராவது ஒரு சில ஸ்கூலில் கூப்பிட்டு வந்துருப்பாங்க. இப்போ அவங்க வராங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஃப்ளாக் ஹோஸ்ட் பண்ணுற இடத்துல பக்கத்தில் நில்லுங்க. இது ஒவ்வொரு தவறில் இருந்தான ஒரு சில விஷயத்தை வந்து திருத்திக்க முடியும். ஸோ நீங்கள் பக்கத்தில் நிற்கணும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா சீஃப் கெஸ்ட் வந்து தெரியாது, அவருக்கு வந்து எந்த சைடு இருக்க ரோப்பை பிடிச்சி இழுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியாது. நம்ம வாட்டுக்க ரைட் சைடு இப்போ இழுக்கிறோம் அப்படின்னா அந்த சைடு தான் கட்டி வச்சுருப்போம், அது ஓப்பன் ஆயிரும். அதனால் நம்ம ஈஸியாக வந்து கரெக்டாக ஃப்ளாக் ஓப்பன் ஆயிரும், கட்டிடலாம். அவர் லெஃப்ட் சைடு இழுத்துட்டார் அப்படின்னா அந்த சைடு நம்ம நாக் போட்டிருப்போம், மேலே வேறு அந்த ஹூக் மாதிரி இருக்கும், அங்கே மாட்டிக்கிட்டு அந்த நாக்கில் சிக்கிடுச்சு. அந்த ப்ரோக்ராம் டைமில் அப்படியே நமக்கு ஒரு செகண்டு அப்படியே ஹார்ட் பீட் டம்முன்னு அடிக்கும். அதெல்லாம் மறக்கவே முடியாது. இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அந்த தப்பு பண்ணிடாதீங்க. ஸோ சீஃப் கெஸ்ட் பக்கத்தில் நீங்கள் நிற்கிறது தப்பு கிடையாது. அப்படி இல்லைன்னா அவுத்து நம்ம தான் ரிமூவ் பண்ணி கொடுப்போம். அவங்க ஜஸ்ட்டு மேலே ஏற்றுவாங்க. அப்படியே சார் இந்த ரோப்பை ரைட் சைடு பிடிச்சி இழுங்க அப்படி சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க இழுப்பாங்க. அப்புறம் வாங்கி நம்ம மட்டும் அலான்னு பார்த்துட்டு கட்டி வச்சுருவோம் கரெக்டாக. ஸோ அதனால் சீஃப் கெஸ்ட் கூடவே இருங்க, மெயின் இம்பார்ட்டண்டானது. அடுத்து ப்ரோக்ராம் ஏதாவது பிளான் பண்ணியிருப்போம், லைக் பிரமிடு இல்லைனா ஜூமா டான்ஸ் இல்லைனா ஏதாவது ஒர்க் அவுட்டு, ஆர்மி டான்ஸ் அந்த மாதிரி எதாவது பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் ஸ்டூடெண்ட்ஸுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப தெளிவாக கொடுத்துருங்க. ரொம்ப தெளிவாக மீன்ஸ் என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணு, எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணிடாத. ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட மிரட்டியே வச்சுருங்க. இப்போ உங்கள் கையில் நேஷ்னல் ஃப்ளாக் இருக்குது அப்படின்னா அந்த நேஷ்னல் ஃப்ளாக்கு நீ தான் சொந்தக்காரன், நீ தான் உரிமையாக இருக்கணும். அதுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ஒன்று தானே கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிடணும். ஏன்னா அவன் பாட்டுக்கு பிரமிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது மேலே எழுந்துச்சி ஃப்ளாகை காமிச்சிடுவான். காமிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவான்னா அவனே மறந்து பயத்துலையோ இல்லை ஏதாவது ஒரு வேறு தாட்டில் என்ன பண்ணிடுவான்னா ஃப்ளாகை தெரியாமல் அவன் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துருவான், இல்லைனா கீழே போட்டுருவான், அந்த மாதிரி கீழே வச்சுருவான். அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிரும். ஏன்னா அதுக்கு நம்ம தான் இன்சார்ஜாக இருப்போம். நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுவோம், இப்படிலாம் கொடியாட்டணும், இந்த இடத்துல கொடியாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். பட் ஆனால் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, தெரியாமல் பயத்தில் கீழே வச்சுருவாங்க. அது ஒரு பெரிய மைனஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதனால் நம்ம டெமோ பண்ணும்போதே அவங்கள்ட்ட சொல்லிடணும், ஃப்ளாக் வச்சு பண்ணி பார்க்கணும். அப்போ அவன் என்ன பண்ணுறான், என்ன மைண்ட் கண்ட்ரோல் இருக்கான் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப தெளிவாக அவங்களுக்கு கொடுத்துருங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. தென் மார்ச் பாஸ்ட். ஸோ ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே ஹவுஸ் இருக்கும். அந்த ஹவுஸ் வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணி நிற்க வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிற்க வச்சு நம்ம வந்து மார்ச் பாஸ்ட் சொல்லி கொடுக்கணும். ஸோ நம்ம ஸ்டிக் எடுத்து ட்ரம் அடித்தாலும் சரி, அது பீட் அடித்தாலும் சரி, இல்லைனா யாராவது நல்ல பையன் இருக்கான், கேப்டன் மாதிரி இருக்கான், ஸ்கூல் கேப்டன் இருக்கான் அப்படின்னா அவன்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி பீட் அடி, ஸோ இங்கே சல்யூட் பண்ணும்போது இந்த பீட் கொடு, நேஷ்னல் ஃப்ளாக் ஏற்றும் போது இந்த பீட் கொடு அப்படின்னு சொல்லி தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க. அந்த இடத்துலையே மைனஸ் பண்ணிடக்கூடாது. அங்கேயும் போட்டு மாற்றி ஏதாவது நீங்கள் சொல்லி இல்லை நீங்களே நெர்வஸில் ஏதாவது மாற்றி பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு மைனஸ் அண்ட் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். அதனால மார்ச் பாஸ் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி கூட நில்லுங்க. என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றத நீங்கள் முன்னாடியே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ சீஃப் கெஸ்ட் முன்னாடி சல்யூட் அடிக்கணும். அந்த இடத்துல நீங்கள் பிளான் பண்ணுறது தான். சல்யூட் அடிச்சுட்டு ஜஸ்ட் நார்மல் நடக்கலாம், சல்யூட் அடிச்சுட்டு கையை ஸ்விங் பண்ணிகிட்டே நடக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட முன்னாடி சொல்லிடணும். நம்ம கன்வே பண்ணாமல் அப்புறம் அவங்க வந்து தப்பாக பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை மேனேஜ்மெண்ட்டில் தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லி சொல்லக்கூடாது. ஸோ இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஒரு வழியாக ஃப்ளாகை ஏற்றி ப்ரோக்ராம் எல்லாம் முடித்து சாக்லேட்லாம் கொடுத்து அனுப்பிச்சி விட்ற வரைக்கும் உங்களோட பொறுப்பு தான். மறுபடியும் என்னென்ன பண்ணமோ ரீஅசம்பிள்லாம் பண்ணணும். லைக் டிஸ்க்கு டேபிள் எல்லாத்தையும் பசங்க வச்சோ இல்லை நம்மளே தான் எடுத்து கிளாஸ் ரூம்குள்ளே போடணும். அது வரைக்கும் நம்மளோட பொறுப்பு தான்.
இன்றைக்கி சுதந்திர நாள், நமக்கு ரொம்ப சுதந்திர நாள். எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணால், ஸோ நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். கரெக்டாக பண்ணுங்கள், எந்த மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ஃபார் ஆல் சோல்ஜர்ஸ்.